நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கலந்து பேச வேண்டிய ஒரு தலைப்பு, ரயில்வே துறையில் நமக்கு வேண்டிய சலுகைகள், அதாவது அப்டேட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு தலைப்பு. அப்டேட் ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படி மீன்ஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, அப்டேட் ட்ரெயின் அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி பார்த்தாலும் நம்ம பேச போகிற தலைப்பு நம்மளுக்கு ஜர்னி பயணங்களில் இந்த ரயிலில் போகிறதுன்றது ஒரு அலாதி இன்பம். அந்த இன்பம் நம்ம ஏசி கோச்சில் போனால் கிடைக்குது, அப்புறம் புக் பண்ணி ஸ்லீப்பரில் போனால் கிடைக்குது. பட் ஒரு எமர்ஜென்சி சூழலில் ஓப்பன் டிக்கெட், அதாவது அன்ரிசர்வேஷனில் நம்ம போக வேண்டிய நிலை வந்தால் அது இன்பமான பயணமா அல்லது துன்பமான பயணமா அப்படின்னு அன்ரிசர்வேஷனில் பயணம் செய்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ துன்பம் அப்படின்னு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ட்ரெயினில் லாங் ஜேர்னி போகிறதுல இருக்கக்கூடிய நமக்கு ஒரு முக்கியமான மன நிம்மதி என்னென்னா, அதில் டாய்லெட்லாம் இருக்கும். இந்த அவசர இயற்கை உபாதைகள், அந்த தொலைதூர பயணத்தில் நேச்சர் கால்ஸ்ன்றாங்க பாருங்கள், அதுக்கு நம்ம ட்ரெயினில் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு ரயில், பஸ்ஸை விட. அப்புறம் இந்த சைடு அந்த என்ன சொல்கிறது, இந்த சைடு விண்டோவில் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இந்த ட்ரெயின் உருவாக்கும் முதல் ரயில் மும்பையிலிருந்து தானே என்ற இடத்துல தான் சோதனையாக விட்டாங்க அப்படின்றது வரலாற்று உண்மை இந்தியாவில். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியன் ரயில்வேவை நமக்கான கசப்பான நினைவுகளோடு ஒப்பிட்டு வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளது ரயில் பயணங்களில் எத்தனையோ நல்ல நினைவுகள் ஏராளம் இருக்குது, கசப்பான நினைவுகள் கொஞ்சமாக இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் கசப்பான நினைவுகள் அதிகமாகிட்டே வருது. அண்மையில் கூட ராமேஸ்வரத்தில் இந்த பாம்பன் பாலம், அதன் வழியாக புதிய ரயில் விட்ட செய்தி, அதெல்லாம் ஒரு வரவேற்க வேண்டிய செய்தி. அதாவது நம்ம எப்பவுமே காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருட்கள் ஆய்தல் அறிவுடையர் கண்ணதுன்னு சொல்லுவாங்க. அதாவது விருப்பு வெறுப்புகளை கடந்து இருக்கக்கூடிய நியாயமான உண்மைகளை பார்த்தா நமக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிவு நிலை நின்று பேசலாம். அந்த வகையில் நான் அறிவு நிலை நின்று பேச விரும்புகிறேன். கும்பமேளா, அந்த கூட்ட நெரிசல், அந்த விபத்து குறித்து கூட நண்பர் மதன் கௌரி அவர்கள், யூடியூபர், மிக அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. நம்ம ஏன் ஐபிஎல்லாம் பெருசாக நடத்துகிறோம், அந்த க்ரௌடை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, அது என்னமோ இந்தியன் ரயில்வேல இந்த மாதிரி கூட்ட நெரிசல் சாவுன்றது புதுசு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் முன் வச்சார். அது உண்மையும் கூட. நண்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி, ட்ரிபிள்ஸ் போனால் பிடிக்கிறீங்களே பைக்கில், அன்ரிசர்வேஷனில் மட்டும் எப்படி அவ்வளோ பேர் வராங்க? அப்போ இதுவும் ஒரு வகையில் ப்ராக்சி தானே, அதாவது ஒரு குற்றம் தானே. நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னென்னமோ கண்டுபிடிக்கிறோம், டெக்னாலஜி எவ்வளோ எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் எதனால் ஒரு ஓப்பன் டிக்கெட், அதாவது ஒரு அன்ரிசர்வேஷன் டிக்கெட் ஏன் நம்ம அவ்வளோ அவைலபிள், அவ்வளோ அது ஹவுஸ்ஃபுல்ன்ற ஒரு கண்டென்ட்டே வரமாட்டேங்குது. நீங்கள் எப்போ போய் டிக்கெட்டு கேட்டாலும் உங்களுக்கு அன்ரிசர்வேஷன் டிக்கெட் கிடச்சிரும். அப்புறம் நான் எல்லா டிடிஆரையும் சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பணம் யார் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ரயிலில் போயிட்டுருப்போம், ஒரு ஆள் ஓப்பன் டிக்கெட் எடுக்கிறாரு. பொதுவாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இது எல்லாருக்கும் நடந்தது தான், வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயந்தான். யாரோ ஒரு ஆள் டிக்கெட் புக் பண்ணியிருப்பார், அந்த ஆள் வராமல் போன செய்தி டிடிஆருக்கு தெரியும். இப்போ அந்த எத்தனை சீட்டு இருக்குதுன்ற தகவல் டேட்டா டிடிஆருக்கு தெரியும்.
அத்தனை நம்பரை நோட் பண்ணி தலைவர் சைடில் ஒரு இன்கம் ச்சே வெள்ளை சட்டை போட்டுன்னு வந்து பெரும்பான்மை அது நார்த்து நண்பர்கள் தான் இருக்கிறாங்க டிடிஆருங்க. பெரும்பான்மை எவ்வளோ அழகாக அந்த சீட்டில் இந்த ஓப்பன் டிக்கெட்டில் வந்தவரை உட்கார வச்சு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கி யோசித்து பார்த்தேன். பயங்கரமான இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான் இல்லை. என்ன மாதிரி உங்களுக்கும் நிறைய பேருக்கு சில கோபம் வருது. சரி, நம்ம அதை கடந்துடும். எல்லா தொழிலையும் ஓரளவுக்கு ஒரு 30% ஊழல் இருக்குதுன்னா இது ரயில்வேயில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிஞ்சு இதை கண்டும் காணாமல் விட்டுட்ருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து அதை டைட் பண்ணி அன்ரிசர்வேஷனில் இந்த டிக்கெட்டு இவ்வளோ தூரம் இது இவ்வளோ தான் அவைலபிள்னு ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்தாலே இந்த கூட்ட நெரிசல் சாவு கிடையாது. அப்புறம் ரயில் கண்டுபிடிச்சவன் ஐயோ கண்டுபிடிச்ச அந்த தெய்வம் சாதாரண விஷயம் இல்லைல்ல. சின்ன சின்ன கண்டுபிடிப்பெல்லாம் கொண்டாடுறோம். ரயில் பயணம் அதை அப்பா எவ்வளோ ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு அப்படி கண்ணை மூடின்னு பஸ்ஸில் போகும்போது கூட நம்மளுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ டிரைவர் தூங்கிட்டு வரா என்ன ஏதுன்னு. ஆனால் ட்ரெயினில் நம்ம எல்லோரும் யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ பேர் போகிறோம், எத்தனை முறை போயிருக்கோம். ட்ரெயினில் உங்களுக்கு அந்த பயம் வந்திருக்குமா? இதுக்கு எப்படியாவது வந்திருக்குமா யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவ்வளோ சுகமான ஒரு பயணம். அப்போ அதை கண்டுபிடிச்ச அந்த மகான் அவரெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய மனிதர். என்ன நம்ம அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கூட்டம் நெரிசல் அதிகமாகிட்டே இருக்குல்ல. தொடக்கத்தில் சிக்கன் ரைஸ்னு ஒன்று சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. தொடக்கத்தில் மீன்ஸ் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கான அந்த பிஸ்னஸ் அது எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு ஆரம்பித்த பிறகு அதில் நிறைய கலப்படம் அஜினமோட்டா அது இதுன்னு வந்து இப்போது அது சம்மந்தமாக பாட்டு வர எழுதிட்டாங்க. என்ன பாட்டுன்னா அது ஒரு கானா பாட்டு. அஜினமோட்டா சாப்பிட்டியன்னா வந்துடும் உனக்கு எக்ஸ்ரே போட்டா. போலீஸ் வந்து மூட சொல்லும் பாஸ்போர்ட்டு கடையை. அப்போ போனால் கூட தூக்கி கொடுப்போம் 65 தொடைய அப்படின்னு கானா வினோத்துன்னு நினைக்கிறேன். அவர் எழுதின வரிகள்னு நினைக்கிறேன். கலப்படம் அதிகமானதுனால அப்படி ஆகிப்போச்சு. அப்போது மக்கள் அடர்த்தி அதிகமான சவால் இருக்கத்தான் செய்ய, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு 300 பேருக்கு செஞ்ச சாப்பாடு கல்யாணத்தில் 500 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல அந்த கல்யாண வீட்டுக்காரங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் வந்தவங்க எல்லாம் திட்டு போவாங்க. கிட்டத்தட்ட இந்த மக்கள் அடர்த்தியும் அது போல் அதிகமாக தான் இருக்குது. அதனால் இருகரம் கூப்பி அது சென்ட்ரல் கையில் இருந்தாலும் ஸ்டேட் அதை கவனிக்கலான்றது ஒரு 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 வேண்டுதலாக வைக்கிறேன். நீங்கள் கவனித்து நீங்கள் இதுக்கும் சேர்த்து, ஏன்னா உங்கள் மக்கள் தானே, நாங்கள் தானே, உங்களை நம்பி தானே இருக்கிறோம், சேர்த்து பாருங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக பயணம் பண்ணிகிட்ருக்கிறவன், எனக்கு தெரியும். நான் இங்கே வடக்கு இமயமலை தொடங்கி அந்த பக்கம் தனுஷ்கோடி வரை தொடர்ச்சியாக போயிட்டுருக்கேன் பல்வேறு இடங்களுக்கு. அது பயணம் என்பது நான் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி அதை நினைக்கிறேன். அப்போது நான் இதை கவனிக்கிறேன். ஒரு முறை இப்போ அண்மையில் கூட சென்னை சென்ட்ரலில் இருந்து டெல்லி வரை அன்ரிசர்வேஷனில் பயணம் பண்ணியிருக்கிறேன். அந்த அனுபவத்தின் வாயிலாக நான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் கேட்குறேன். எங்களை ஒரு தந்தையாக அவரே சொல்கிறார் வார்த்தைக்கு வார்த்தை, நான் உங்களுக்கு தந்தையாக இருக்கிறேன், சில இடங்களில் ஒரு நல்ல ஒரு உங்களை நான் வழி நடத்துகிறேன் அப்படின்ற அந்த ஐயா ஸ்டாலின் ஐயா கிட்டேன்னு சொல்கிறேன். ஐயா எங்களை எல்லாரையும் பாருங்கள். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ரயில் பயணம் என்பது எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று. அதில் கொஞ்சம் அப்டேட் ஏதாவது பண்ணாங்கன்னா இந்த கூட்ட நெரிசல், இந்த குறிப்பாக அன்ரிசர்வேஷன், ஏன்னா இங்கே இந்த ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு ஸ்லீப்பரு இதில் கவனம் எடுக்க வேணாம். ஏன்னா அது ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. அதில் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போனால் கூட எப்படி நீ உள்ளே வந்தேன்னு ஃபைனே போடுறாங்க. அன்ரிசர்வேஷனில் மட்டும் எப்படி ஐயா அவ்வளோ டிக்கெட்டு விற்கிறாங்க? ஒரு தேட்டரில் 300 பேர் கெப்பாசிட்டினா 300 பேர் தானே, அதில் 900 பேர் எப்படி உள்ளே போகிறாங்க? இதெல்லாம் கவனத்தில் எடுத்தால் இந்தியா மிக அற்புதமான ஒரு வளமையான, வளர்ந்த நாடு வளரும் நாடு அதுக்கு வரல, வளமையான நாடாக இருக்கும் அப்படின்னு நம்ம சேனல் வழியாக, நம்ம சேனல் பெரிய சேனல் ஒன்றும் இல்லை, ஏதோ பார்க்குற 2-3 பேராவது ரொம்ப ஒரு
எப்படி ஒரு சமுதாய அக்கறையோடு தான் பார்க்குறாங்கன்றதுல நான் ரொம்ப நம்புகிறவன். கூட்டம் ஒன்றும் எதையும் முடிவு பண்ணுறதில்ல, அதை எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு. இது எல்லாருக்கும் தேவையான ஒரு செய்தி. ரயில்வே துறையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, மக்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பான பயணம், இது இன்றைய தலைப்பாக அமைந்தது. பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.